ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ சாட்டர்டே சண்டே எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். சாட்டர்டே கையலுக்கு ஸ்போர்ட்ஸ் டே, கண்மணிக்கு லீவு. அதனால் கையல் மட்டும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா. கண்மணி நல்லா தூங்கிட்டு இருந்தா. சரி போதும் பாப்பா எந்திரி அப்படின்னு சொல்லி அவளை எழுப்பி விட்டேன். கண்மணிகிட்ட மால்ட்டா ஆத்திட்டே எந்திரிமான்னு சொன்னால் உடனே எந்திரிச்சிருவா. கண்மணி எந்திரிங்க தங்கம், எந்திரிச்சு பல்ல விளக்குங்க. அம்மா மால்ட்டா ஆத்தி தரேன். கையல் காலையில் எழுப்புனா சினிங்கிட்டே எந்திரிப்பா. கண்மணி ஒரு நாள் கூட அந்த மாதிரி பண்ணவே மாட்டா. பாய் பாய். உங்க அப்பா தான் சின்ன பிள்ளை மாதிரி லேட் பண்ணுது எப்பவுமே. ஆமா, நாங்களா கிளம்பி முடிச்சிட்டோம்ல. ஆஹா, 10 நிமிஷம் ஆச்சு நீ போய். போலாமா தங்கம்? பின்னாடி இருக்கிற அந்த தலை நெக்பில இருக்குல்ல, அதை எடுத்து கீழே போடுற. அப்பாவுக்கு பின்னாடி தெரிய மாட்டேங்குது. பாப்பா எங்க போறோம்? கையல் ஸ்போர்ட்ஸ் டேக்கு. கையில எத்தனை மெடல் வாங்குவோம் இன்னைக்கு தெரியல. ஆக்சுவலா கண்மணிக்கு வந்து அக்டோபர்லயே ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து ஒரு 2 வீக்ஸ்ல வந்து கையலுக்கு வைக்கிறதா பிளான் வச்சிருந்தாங்க. பட் ஆனா மழைன்றனால டிலே பண்ணி இன்னைக்கு வச்சிருக்காங்க. எப்பவும் ஈவினிங் வைப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் டே வந்து ஈவினிங் தான் இருக்கும். ஒரு 6 மணிக்கு மேலதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கண்மணிக்கே சீக்கிரம் 3 மணிக்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டாங்க. இப்ப கையலுக்கு வந்து காலையிலேயே வச்சுட்டாங்க. 9:30 to 11:30 அப்படின்னு சொல்லி காலையிலேயே வச்சுட்டாங்க. ஈவினிங் டைம்ல பனியும் விழுகுதா, அதனால சீக்கிரமே வச்சுட்டாங்க. நாங்க போறோம். நல்ல வேளை மழை வராம இருந்தா நல்லா இருக்கும். பார்க்கலாம் கையில் எத்தனை அவார்டு வாங்குறா, எத்தனை மெடல் வாங்குறான்னு பார்க்கலாம். 9:30க்குன்னு சொன்னாங்க. நாங்கள் ஸ்கூலுக்கு ரீச் ஆகிறதுக்கு 9:45 ஆகிடுச்சு. கமல் இன்னொரு விசேஷம் இருக்குது அப்படின்னு எங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கே கையில் ஓடி முடிச்சிட்டாலோ அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, இன்னும் ஓடலை, இதுக்கப்புறம் தான் ஓடுவேன்னு சொன்னான். Event number 23, Underpinning Dashboard. Thank you, Ms. Rashmi, Parent of Vishram, for honoring the winners. Now, I invite Ms. Prema Vijayan, Parent of Jai Shivu, to present the medal. அது ஆல்ரெடி சாஞ்சிருந்ததுடா, அதனால விழுந்துருச்சு. எல்லாத்தையும் தள்ளி தள்ளி இழுத்துட்டு போறாங்க. கைத்தட்டு 3 ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டா. 3லேயுமே ப்ரைஸ் வாங்கினா. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு 3 ப்ரைஸ் வாங்கிட்டா. கிட்ஸ்க்கான ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேரண்ட்ஸுக்கும் வந்து ஃபன் கேம்ஸ் வைப்பாங்க. இந்த டைம் பேரண்ட்ஸுக்கு வச்ச கேம்ஸ் பார்த்திங்கன்னா ரிலே. கண்மணி ஸ்போர்ட்ஸ் டேக்கு வந்தப்பயே கையில் அம்மா நீயும் வாமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தா. பட் என்னால் முடியல, கால் வலி இருந்தது. இப்போயுமே அம்மா ப்ளீஸ்மா வாமா அப்படின்னு சொன்னால், இல்லை பாப்பா கால் வலிக்குது, மழை டைமு, கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிரும், அதனால் நான் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டேன். ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கையில் கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்க. ஸ்கூல்லேயே ஸ்நாக்ஸை வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கமல் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு கடைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கௌதம் கிளம்பும் போது அப்படியே எங்களை பிக்கப் பண்ணிட்டு போக சொல்லியிருந்தோம். கௌதம் வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க.
வீட்டில் ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுத்தேன். நல்லா இருந்தது. ஒரு 4 நாள் திண்டுக்கலுக்கு வர வேண்டிய வேலை இருந்தது. இந்த அலைச்சல்லே திரும்ப கால் வலி வருது. நான் கடைக்கு வரதில்லைனாலும் பேக்கிங் ஒர்க்லாம் ரொம்ப மும்முரமா போயிட்டுருக்கு. ராஜேஷ் கிச்சனுக்கு நிறைய ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ரிப்பீட்டட் கஸ்டமருக்கு இயர்லி பேக் நாப்கின் போகுது. ராஜேஷ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பேக்கிங் ஒர்க் ரொம்ப மும்முரமா போயிட்டு இருந்தது. எனக்கு வந்து டிமார்ட் போக வேண்டிய வேலை கொஞ்சம் இருந்தது. கமலை கூப்பிட்டுட்டு டிமார்ட் போனேன். வீட்டுக்கு தேவையான அரிசி, கொஞ்சம் மளிகை ஜாமான் வாங்கணும். ஸோ அதுக்காக தான் வந்திருந்தேன். திங்ஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அது மேலாப்பில் வை, கிடைக்கிது. டிமார்ட்லேருந்து நேராக கடைக்கு போய் பிள்ளைங்க ஷட்டில் கிளாஸ்லாம் வேணாம் பாப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கமலுக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சீக்கிரமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இன்னைக்கு. இந்த வீடியோ சண்டே எடுத்தது. காலையில் எந்திரிச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு மதியம் ஒரு ஈவெண்ட்டுக்காக கிளம்பி வந்தாச்சு. ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல், குயின் சிட்டியும் இந்தியன் ஆயிலும் சேர்ந்து குக் வித் ஜாலியா அப்படின்னு ஒரு குக்கிங் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் குயின் சிட்டியில் மெம்பராக இருக்கேன். இன்னைக்கு வந்து என்னை ஒரு ஜட்ஜாக கூப்பிட்டுருந்தாங்க. காம்படிஷனில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ப்ரோட்டீன் ரிச் வெஜிடபிள்ஸ் வச்சு தான் சமைக்கணும் அப்படின்றது தான் டைட்டில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இனோவேட்டிவாக யோசித்து செஞ்சுருந்தாங்க. சமைக்கிறதுக்கு 1 hour டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த 1 hourல எல்லாருமே அறக்க பறக்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அந்த மாதிரி வேலை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம காலையில் எந்திரிச்சு நம்ம கிச்சனில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடணும் அப்படின்னு இந்த மாதிரி தானே அறக்க பறக்க ஓடிட்டுருப்போம். அந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக சமைச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு கால்வலி வந்ததுலேருந்து வீட்டில் வந்து ஹெல்த்தியாக நிறைய டிஷ் சமைக்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இவங்களாம் நான் சமைக்கிறத பார்த்ததும் எனக்கு ஒரு கில்ட் ஃபீலும் வந்தது. நம்ம இந்த மாதிரிலாம் சமைக்கிறது இல்லையே, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சமைச்சு, அந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. இந்த ஈவெண்ட்டோட மெயின் மோட்டோவே பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் கேஸ் ஸ்டவ்வு எப்படி பாதுகாப்பாக யூஸ் பண்ணுறது, ஏதாவது கசிவு இருந்தது அப்படின்னா இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி விழிப்புணர்வுலாம் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. சமைச்சு முடிச்ச எல்லாரும் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா டிஷ்ஷுமே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஜட்ஜ் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதே மாதிரி கார்னிஷிங் பண்றது வந்து அந்த ஃபுட்டுக்கு ரிலேட்டடா இருக்கணும். அது சமைச்சிருந்தா கையில அது கார்னிஷிங் கூட நீங்க மைனஸ் பாயிண்ட்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். நான் கிச்சன்ல எப்படி நின்று சமைச்சிட்டு இருக்கணும், அந்த மாதிரி ஒரு டென்ஷனான சமையல் பண்ணிருந்தேன். அந்த 1 மணி நேரத்துல நிறைய பேர் வந்து 5 டிஷ் 6 டிஷ் பண்ணிருந்தாங்க. ரொம்ப சூப்பராகவும் பண்ணிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு டிஷ் பண்ணாலுமே அது வந்து சூப்பரா பண்ணிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. மார்க் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. 0.5 1 மார்க் 2 மார்க் அந்த இதெல்லாம் வந்து போச்சு. ஸோ யாரும் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரலாம் செகண்ட் ப்ரைஸ் வரலாம் அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். எல்லாரோட இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. சமையல் போட்டியில் கலந்துட்டு எல்லாருமே ஒரு ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில வந்து இவ்வளோ தூரம் மெனக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அவ்வளோ டென்ஷனோட அந்த ஒரு பெர்சன்டேஜில் நல்லா கொடுக்கணும், நம்ம இந்த ஒவ்வொரு போட்டியிலையும் வெற்றி அடையணுன்றதான் நம்மளுடைய ஒரு நோக்கமாக இருக்கும். ஸோ அதையும் கருத்தில் வச்சுட்டு நீங்கள் ஒரு கேள்வியாகவும் கொடுக்கணும், ஒரு நம்ம கொடுத்த கான்செப்ட் படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களோட பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இருக்கு. உங்க சொன்ன மாதிரி எதை நம்ம சீக்கிரம் பண்றதுன்னு தெரியல, இருந்தாலும் அதை கொடுத்துருக்க அந்த விதிமுறைகள் படி நாங்கள் ஒரு சில மாதிரி எடுத்து ஒரு 3 பேரை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம். போட்டியில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் 3 பேருக்குமே வந்து கேஸ் அடுப்பு கொடுத்தாங்க. 5000 ரூபாய் 4000 ரூபாய் 3000 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. அந்த ஒரு ஹெல்பிங் மைண்ட் வந்து எல்லாருமே இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு சிலப்பா மிக்ஸி கொண்டு வந்திருந்தீங்க, ஆனால் யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் அதை நீங்கள் கொடுத்தீங்க. இது வந்து பெண்களுக்கே உண்டான ஒரு தனி ஒரு குணம் நம்ம சொல்லலாம். ஆனால் அது ஒரு போட்டி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஈவெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. குயின் சிட்டியோட இந்த வருஷம் மெயின் ப்ராஜெக்ட் வந்து சர்விக்கல் கேன்சர். அதுக்கான விழிப்புணர்வுக்காக பேம்ப்ளெட்ஸுமே வந்து அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்.
ஈவெண்ட் முடிச்சதும் அப்படியே கிளம்பி கடைக்கு போயாச்சு. கடையிலேருந்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். பிள்ளைங்க வீட்டில் தான் இருந்தாங்க. நானும் கமலும் மட்டும் வந்திருந்தோம். ஈவெண்ட் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.